அண்மை செய்தி. பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் 44,580 சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு முடிவு செய்துள்ளது. ஜனவரி 10 முதல் 13 வரை சென்னையிலிருந்து கூடுதலாக 5,736 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், சிறப்பு பேருந்துகள் தொடர்பான முழு விவரம். வணக்கம். வருகின்ற 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை இந்த 9 நாட்கள் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்கள் செல்லவும், அதே போல பிற மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்பவும், அதே போல உள் மாவட்டங்களில் பயணிக்கவும் பொங்கல் வசதிக்காக ஏற்கனவே இயங்கும் பேருந்திலிருந்து மொத்தம் அடிப்படையில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அரசின் சார்பில் 44,580 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தொடர்ச்சியாக பொங்கல் விழாவை முன்னிட்டு சொந்த ஊருக்கு மக்கள் திரும்பும் வகையில், அதே போல பண்டிகை கொண்டாடிவிட்டு மீண்டும் அவர்கள் வேலை பார்க்கும் இடத்திற்கு வந்து சேரும் வகையில் எந்த ஒரு சிரமமின்றி தமிழ்நாடு அரசு சார்பில் அவர்கள் வந்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே சிறப்பு பேருந்துகள் மற்றும் ஏற்கனவே இயக்கப்படும் பேருந்துகள் என அடிப்படையில் மொத்தமாக கிட்டத்தட்ட 44,580 பேருந்துகள் தற்போது இயக்கப்பட இருக்கின்றன. அதன் அடிப்படையில் ஜனவரி 10 முதல் 13ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக வழக்கம் போல இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 5,736 சிறப்பு பேருந்துகளும், அதே போல இந்த 4 நாட்களும் சேர்த்து 16,104 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. அதே போல பிற ஊர்களிலிருந்து அந்த உள் மாவட்டங்களில் 10 முதல் 13ஆம் தேதி வரை 7,800 சிறப்பு பேருந்துகள் என 21,904 பேருந்துகளும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் இயக்கப்படவிருக்கின்றன. மேலும் பொங்கல் பண்டிகை கொண்டாடி முடிச்சுவிட்டு பிற ஊர்களிலிருந்து சென்னை திரும்பும் பயணிகள் வசதிக்காக ஜனவரி 15 முதல் 19 தேதி வரை தினமும் இயக்கக்கூடிய 10,460 பேருந்துடன் கூடுதலாக 5,790 சிறப்பு பேருந்துகளும் ஏனைய பிற ஊர்களிலிருந்து பல்வேறு மாவட்டங்கள் உள்ளிட்ட உள் மாவட்டங்களுக்கு செல்லும் வகையில் 6,926 என மொத்தம் 22,676 பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் பொங்கலுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்கும் 44,580 சிறப்பு பேருந்துகளை தமிழ்நாடு அரசு சார்பில் பொதுமக்களுடைய வசதிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.